பனி இஸ்ராயல்களை வந்து அல்லாஹ் சிறப்பிச்சிருக்கிறோம். அப்போ சூசன் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடையையும் உங்களை நான் உலகத்தார் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருத்ததையும் நினைவு கூறுங்கள். இது 2வது அத்தியாயத்தில் 47 அல்லாஹ் சொல்கிறான். அதே 2வது அத்தியாயத்தில் 122 அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடையையும் உங்களை நான் உலக மக்கள் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள். உலக மக்கள் அனைவரை விட உங்களுக்கு மேன்மையாக்கணும். அது என்ன மேன்மையாக்குனது? இது சிந்திச்சு பார்த்தா நமக்கு என்ன பொறுப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். என்ன மேன்மை? படைப்பில் ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் முதல்ல வச்சிருக்கானா? இல்லை. அப்போ என்ன மேன்மை வச்சிருக்கான்? என்ன அப்படின்னா, நபிமார்கள் தான் உலகத்துக்கு நற்போதனை செய்வாங்க, நன்மை ஏவுவாங்க, தீமை தடுப்பாங்க. அப்போ இந்த வேலையை நபிமார்களுக்கு பதிலாக உம்மத்து செய்யும். அப்போ அந்த உம்மத்து தன்னோட அல்லாஹ்வுடைய தீனுடைய பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தும். இதுதான் அந்த மேன்மை. அப்போ அல்லாஹ் உம்மத்துக்கிட்ட பேசுவான், உம்மத்து உலகத்துக்கிட்ட செஞ்சு காட்டணும். இப்போ அல்லாஹ் நம்மக்கிட்ட பேசுனதை நம்மளோட டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு நாம் வந்து வெளிப்படுத்தினா நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும், நாம் வந்து வெளிப்படுத்தினா நமக்கு நிறைய தொந்தரவுகள் வரும்ன்ட்டு நம்ம வச்சுருந்தோம்னா என்ன நடக்கும்? இழிவு தான் கிடைக்கும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்கிறான்.